எதிர்கால பாலஸ்தீனம் என்கிற ஒன்று உருவாகிற போது அதனை முன்னெடுத்து செல்வதற்கு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் தேவைப்படுகிறார்கள் என்பதை பணிவோடு தெரிந்து வைத்திருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இந்த 4 பேரும் விடுவிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறது. இதில் 3 பேர் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய யுத்த நிறுத்தம் தொடர்பான நிறைய செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. நேற்று முதல் வெளியாகி வருகிற தகவல்கள் பிரகாரம் நமக்கெல்லாம் தெரியும், பாலஸ்தீனத்தினுடைய 2000 கைதிகளுக்கு பதிலாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இஸ்ரேலுடைய 20 பேரை விடுதலை செய்வார்கள். இஸ்ரேலுடைய பணைய கைதிகள் 20 பேர் விடுதலை செய்யப்படுவார்கள். அதற்கு பகரமாக 2000 பேரை இஸ்ரேல் விடுதலை செய்ய வேண்டும். இந்த பேச்சுவார்த்தைகளில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஒரு 4 நபர்களை நீங்கள் விடுதலை செய்துதான் ஆக வேண்டும் என்று விடாப்பிடியாக நிற்கிறார்கள். இந்த 4 பேரில் 2 நபர்களை விடுதலை செய்வதற்கு பெயரளவுக்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டிருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. 2 பேரை விடுதலை செய்ய முடியாது, அது 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகளில் வேணும்னா பார்க்கலாம் என்கிற விதமாக சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த 4 பேரையும் இந்த யுத்தம் ஆரம்பித்ததிலிருந்து பேசப்பட்ட எல்லா சமாதான பேச்சுவார்த்தைகளிலும் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் விடுவிக்கும்படி கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அதற்கான காரணமும் இல்லாமல் இல்லை. ஏன்னா இந்த 4 பேரையும் பொதுவாகவே காசாவில் இருக்கிற பொதுமக்கள், தலைவர்கள் அத்தனை பேரும் ஏற்றுக்கொள்ளுகிற அதே நேரம் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடியவர்களும் ஒப்புக்கொள்ளுகிற ஏற்றுக்கொள்ளுகிற 4 பேராகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள். எதிர்கால பாலஸ்தீனம் என்கிற ஒன்று உருவாகிற போது அதனை முன்னெடுத்து செல்வதற்கு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் தேவைப்படுகிறார்கள் என்பதை பணிவோடு தெரிந்து வைத்திருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இந்த 4 பேரும் விடுவிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறது. இதில் 3 பேர் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள். ஒரே ஒரு நபர் மாத்திரம்தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு சம்பந்தப்பட்டவராக இருக்கிறார். இந்த 4 பேரையும் தான் விடுதலை செய்யுமாறு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் கோருகிறார்கள். அதிலே முதலாவது நபராக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் விடுவிக்க கோருகிற நபர் யாருன்னு சொன்னா ஃபத்தாஹ் அமைப்பு. இப்போது இருக்கக்கூடிய மஹ்மூத் அப்பாஸ் இருக்கிறாரா இல்லையா, இவருடைய அமைப்பு தான் ஃபத்தாஹ். இந்த அமைப்பை உருவாக்கியவர் யாசர் அரஃபாத் மரணித்து விட்டார். யாசர் அரஃபாத் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது அவரோடு தோளுக்கு தோல் நின்று போராடியவர்களில் மிக முக்கியமானவர் தான் சகோதரர் மர்வான் பர்கௌத்தி அவர்கள். இவர் தற்போது சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இவரை பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய காசா மக்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள், அதே போன்று வெஸ்ட் பேங்க் மக்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இவர் இன்னைக்கு சிறைவாசம் அனுபவித்திருக்காவிட்டால் இன்றைய நாளில் பாலஸ்தீனத்தினுடைய தலைவராக இவர் தான் இருப்பார். இவர் சிறையில் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக மஹ்மூத் அப்பாஸ் இருக்கிறார். ஏன்னா இவர் வெளியே வந்துட்டார்னா அந்த பதவி போயிருங்கிறதுக்காக வேண்டியே இஸ்ரேலுக்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு கூஜா தூக்கிக்கிட்டு இந்த சிறையிலேயே வைப்பதற்கான முனைப்புகளில் அவரும் ஈடுபட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் எல்லாம் பரவலாகவே பாலஸ்தீனம் தொடர்பாக தெரிந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. இந்த நிலையில தான் 2வது இன்திஃபாதா நடக்கிற இடத்துல, முதலாவது இன்திஃபாதா 1948 நடக்கிறது. 2வது இன்திஃபாதா நடக்கிற போது அதிலே மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இவர் கருதப்பட்டார். நம்முடைய ரஸ்மின் டாக்ஸ் என்கிற சேனல்ல பாலஸ்தீனத்தினுடைய மண்டேலா என்கிற தலைப்பில் இவர் தொடர்பான தனி வீடியோவை நம்ம வெளியிட்டிருக்கோம். அந்த அளவுக்கு பாலஸ்தீனத்தின் மண்டேலாவாக மதிக்கப்படுகிறவர் தான் இந்த மர்வான் பர்கௌத்தி அவர்கள். 2வது இன்திஃபாதாவில் முக்கியமான தலைவராக அறியப்பட்ட காரணத்தினால ஏப்ரல் மாதம் 2022 ஆபரேஷன் டிஃபென்சிவ் ஷீல்டின் என்கிற பெயரில் இஸ்ரேல் நடத்திய ஒரு ஆபரேஷன்ல இவர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தால் கைது செய்யப்படுறாரு. இஸ்ரேலுடைய சிவில் நீதிமன்றம் இவருக்கு 5 கொலைகள் அதே போன்று மேலதிகமான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக குற்றவாளியாக தீர்ப்பளிக்கிறது. கிட்டத்தட்ட 5 ஆயுள் தண்டனைகள் கூடுதலாகவும் இவருக்கு வழங்கப்படுகிறது. இப்படி இவர் 2002 இருந்து தற்போது வரைக்கும் சிறையிலே இருக்கிறார். கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் இவருடைய சிறைவாசம் கழிந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் சிறையில் இருந்தாலும் பாலஸ்தீன மக்களிடத்தில் ரொம்ப புகழ் பூத்தவராக இருக்கிறார். இந்த யுத்த காலத்தில் ஒரு 3 மாதங்களுக்கு முன்பதாக கூட இஸ்ரேலுடைய பிரதமர் பென்கிவிர் நேரடியாக சிறைச்சாலைக்கு போய் இவரை மிரட்டி இருந்த காட்சிகள் எல்லாம் வெளியாக இருந்து அசராம அந்த நின்றுகிட்டே இருந்தார். ரொம்ப மெலிந்த உடல்களோடு காட்சியளிக்கப்பட்டவர். எந்த விதமான சலனமும் இல்லாமல் நான் ஒரு போராளி என்பதை தைரியமாக சொல்லும் விதமாக அவருடைய நடத்தைகள் அமைந்திருந்ததெல்லாம் பார்க்க முடியும். இவரை விடுவிக்குமாறு கோருகிறார்கள். ஆனால் இவரை இந்த பேச்சுவார்த்தைகளில் விடுதலை செய்ய முடியாது என்று சொல்லி தெளிவாக நிற்கிற
இருக்கிறது இஸ்ரேல். அதே மாதிரி இரண்டாவதாக அவர்கள் கோருகிற நபர் தான் பாலஸ்தீன விடுதலைக்கான மக்கள் முன்னணியினுடைய ஜெனரல் செக்ரட்டரியாக செயல்பட்ட அகமது சாதாத் அவர்கள். இவர் 2001 இஸ்ரேலுடைய அப்போதைய சுற்றுலாத்துறை அமைச்சராக செயல்பட்ட ரெஹாவம் ஜெவி என்கிறவரை படுகொலை செய்கிற திட்டத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். ஆனால் உண்மையிலேயே இவர் அந்த படுகொலைக்கு சம்பந்தம் இல்லாதவர். பல பொய்யான குற்றச்சாட்டுகள் தான் பாலஸ்தீன விடுதலை தலைவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த வகையில் தான் பாலஸ்தீன விடுதலைக்கான மக்கள் முன்னணியினுடைய பொதுச் செயலாளர் அகமது சதாத் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். 2001 இவர் கைது செய்யப்பட்டார். இதுவரைக்கும் 24 ஆண்டுகள் சிறைவாசத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். பாலஸ்தீன ஆணையம், அதாவது மஹமூத் அப்பாஸுடைய குரூப் இருக்கு இல்லையா, இவர்களுடைய சிறைச்சாலைகளில் 2001 2005 வரைக்கும் இவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் 2006 உள்ள நுழைஞ்சு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. 30 ஆண்டுகள் சிறை தண்டனை இவருக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் 24 ஆண்டுகளை அவர் கடந்து விட்டார். இன்னும் 6 ஆண்டுகள் அவர் சிறையில் இருக்க வேண்டும் தீர்ப்பின் பிரகாரம். ஆனால் அவரை விடுவிக்குமாறு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இவருடைய கோரிக்கையையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் இந்த பேச்சுவார்த்தைகளில் புறக்கணித்திருக்கிறது. எங்களுக்கு அவரை எல்லாம் விட முடியாது, வேற ஆளை கேளுங்க என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி மூன்றாவதாக இரண்டாவது இன்திஃபாதாவின் போது மேற்கு கரையினுடைய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ராணுவ பிரிவின் தளபதியாக செயல்பட்ட இப்ராஹிம் ஹமீத் அவங்களை விடுவிக்குமாறு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இவர் மட்டும்தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர். இப்ராஹிம் ஹமீத் அவங்க இவர் 2006 மே மாதத்தில் ரமல்லாவில் வைத்து கைது செய்யப்படுகிறார். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக இன்று வரை சிறையிலே இருக்கிறார். ஜெருசலம் அதே போன்று ஹீப்ரு பல்கலைக்கழகங்களில் நடத்தப்பட்ட குண்டு தாக்குதலுக்கு மூளையாக இவர் செயல்பட்டார் என்கிற குற்றச்சாட்டு இவர் மீது சுமத்தப்பட்டது. 54 ஆயுள் தண்டனைகள் இவர் மீது விதிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் 20 ஆண்டுகளாக சிறையிலே இருக்கிறார். இவரை விடுவிப்பாங்களா இல்லையா என்பது தெளிவாக சொல்லப்படவில்லை. அவங்க 2 பேரையும் விடுதலை செய்ய மாட்டோம்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாங்க. சில நேரங்களில் இப்ராஹிம் ஹமீத் விடுவிக்கப்படலாம் என்கிற செய்திகளும் நம்ம பார்க்க கிடைக்கிறது. அதே நேரத்தில் நான்காவதாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இந்த 2000 பேருக்குள்ள விடுதலை செய்யுமாறு கோரியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் யாருன்னு கேட்டா துல்கரேம் பகுதிகளைச் சேர்ந்த அப்பாஸ் அல் சயீத் என்கிறவர். இவர் முன்னாள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவராகவும் செயல்பட்டிருக்கிறார். பிற்பட்ட நாட்களில் அதற்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லை என்கிற கதையாடல்கள்லாம் இருக்கிற காரணத்தினால தான் நம்ம ஒரே ஒருவர் தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர் ஆரம்பத்திலேயே சொன்னோம். இவரை பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர் என்று சேர்த்துக்கிட்டா கூட 2 பேர் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள், 2 முக்கியஸ்தர்கள் பொதுவானவர்கள், வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் என்று நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். நெத்தன்யா பகுதிகளில் இருந்த பார்க் ஹோட்டலில் 30 பேரை கொன்றார் என்கிற குற்றச்சாட்டு தான் இவர் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. 35 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை இவருக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. 23 ஆண்டுகளாக இவர் சிறையில் இருக்கிறார். இன்னும் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு மேலே இவர் அந்த தீர்ப்பின் பிரகாரம் சிறையில் இருக்க வேண்டி வரும். ஆனால் இவரை திரும்ப பாலஸ்தீன விடுதலை அமைப்பு எல்லா பேச்சுவார்த்தைகளையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவரையும் அவர்கள் விடுவிக்கவில்லை. ஆனால் இந்த பேச்சுவார்த்தைகளில் விடுவிப்பாங்களா இல்லையாங்கிறது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. 2 பேரை விடுவிக்க மாட்டோம் என்று இஸ்ரேல் சொல்லி இருக்கிறது. மேலும் 2 பேரை பற்றிய எந்த தெளிவுகளும் இதுவரைக்கும் கிடைக்கவில்லை. சில நேரங்களில் இதற்கு பிறகு இவர்கள் 20 தொடர்பான செய்திகள் வெளிவரக்கூடும். இந்த 4 பேரையும் நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துவதற்கான காரணம் என்னன்னா, காசாவையும் வெஸ்ட் பேங்கையும் இணைத்த பாலஸ்தீனம் என்கிற ஒரு நாடு உருவாக்கப்படுகிற போது அதனை யார் தலைமை ஏற்று நடத்துவார்? இப்ப சமாதானம் வருது. இதற்கு பிறகு ஒரு டெக்னிக்கல் கமிட்டி அமைச்சு காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கான காசா மக்களுடைய அரசாங்கம், பாலஸ்தீன விடுதலை ராணுவம் அதில் பங்கெடுக்காது என்று இருந்தாலும் பாலஸ்தீன மக்களை கொண்டு ஒரு அரசாங்கம் என்று வரும்போது இவர்களையும் அவர்களையும் இணைத்துக் கொண்டு வெஸ்ட் பேங்கை இணைத்துக் கொண்டு ஒரு அரசாங்கத்தை அமைப்பதாக இருந்தால் அதற்கு தலைவராக யாரை கொண்டு வரலாம்னா மஹமூத் அப்பாஸை காசா மக்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்க. காசா மக்களுடைய தலைவர்களை மஹமூத் அப்பாஸ் உடைய வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய மக்கள் ஏற்றுக்கொண்டாலும் அதற்கு மஹமூத் அப்பாஸ் வழிவிட மாட்டார். எனவே 2 சாராரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இந்த 4 பேருமே இருப்பார்கள். அதிலே மர்வான் பர்கவுத்தி அவர்கள் முதலிடத்தில் இருக்கக்கூடியவர். ஆனால் அவரை இந்த பேச்சுவார்த்தைகளை விடுவிக்க மாட்டோம் என்று இஸ்ரேல் சொல்கிறது. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என்கிற காரணத்தினால தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இந்த 4 பேரை விடுவிக்க கோருகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நிலை வரப்போகிறது என்பது. இதை தாண்டி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவரும் தளபதியுமாக செயல்பட்ட ஜெனரல் யஹியா சின்
அவர்களுடைய உடலை இந்த சமாதான உடன்படிக்கையில் தர முடியாது. அதே போன்று முகமது சின்வார் அவர்களுடைய உடலையும் ஜனாசாவையும் தர முடியாது என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஜனாசா தரலன்னா இருந்துட்டு போகுது, எங்களுக்கு அது மேட்ரு கிடையாதுங்கிற அளவில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அந்த விவகாரத்தில் முடிவெடுத்திருக்காங்க. காரணம் என்னன்னா, ஜனாசா கிடைத்தால் முறைப்படி அடக்குவார்கள், கிடைக்கவில்லை என்பதற்காக மார்க்க ரீதியாக இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை பிரகாரமான எந்த செயல்பாடுகளுக்கும் குறைவுகள் வரப்போவதில்லை என்கிற காரணத்தினாலையும் அந்த முடிவுக்கு அவர்கள் சென்றிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். மர்வான் பர்கவுத்தி உள்ளிட்ட இந்த 4 பேரில் யார் வெளியே வரப்போகிறார்கள் என்று பிரார்த்தனை செய்வோம். இவர்கள் அத்தனை பேரும் விடுவிக்கப்பட வேண்டும். பன்னெடுங்காலமாக சிறைகளில் வாடுகிறார்கள். இவங்க மட்டுமில்லை, ஜெனரல் இருக்கலாம், இஸ்மாயில் ஹனியாவாக இருக்கலாம். இவங்க அத்தனை பேருமே 20-25 ஆண்டுகள் சிறைகளில் இருந்தவர்கள் தான். சிறைகள் அவர்களுக்கு புதிதல்ல, அதே நேரம் போராட்டங்களும் அவர்களுக்கு புதிதானதல்ல. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக எப்போதும் குரல் போமாக வாகிறது. அவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.